அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பலனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத வகையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சியினுடைய தாக்கம் என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் பல நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை நம்ம சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கம் படி மாசி 22ஆம் நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:31 மணி அளவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இதனுடைய தாக்கத்தை பார்க்கும் பொழுது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தால் மந்தமான நிலையும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைய சுமார் 2.5 ஆண்டுகள், அதாவது 30 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மனித வாழ்வில் இது மிக பெரிய மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலனை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா நன்மையை மட்டுமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னே சொல்லப்படுது. அது போலவே மீன ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி மோட்சம் அப்படின்னே சொல்லலாம். அயன சைன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை இது குறிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. சனி பகவான் மீன ராசியில அமர்வது உலக அளவில் பார்க்கும் பொழுது அதீத ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக ரகசியங்கள் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் மீனத்தில் அமர்வதால் கண்டிப்பா மறைவாக இருக்கக்கூடிய புதிய உண்மைகள் இதனால வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது பல புதிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகலாம். இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் மருத்துவ துறையில பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படலாம். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்தால் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் அப்படின்னே சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா தூய மனதுடன் மற்றவர்களுக்கு நம்ம பிரதிபலன் பாராமல் உதவி செய்து வந்தோம்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் நிச்சயமா குறையலாம். ஸோ இந்த விஷயம் தான் இதற்கு சிறந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு குறையணும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விபரீத விளைவுகள் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாம். இந்த சனி பகவானுடைய தாக்கம் இதனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் நிச்சயமா ஏற்படுத்தாது. ஸோ இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான காலகட்டமாக அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த அஷ்டம சனி காலம் என்பது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு போராட்டமான காலம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுப கிரகமான குருவின் வீட்டில் சனி இருப்பதால் கர்ம பலன் நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இது உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனி உங்களுடைய ஆரோக்கியம், வண்டி வாகன பயணம் மற்றும் நீண்டகால திட்டங்களில் சில தடைகளை நிச்சயமாக ஏற்படுத்தலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே சிம்ம ராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல மிகுந்த கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா
கடந்த 2 வருடங்களாகவே உங்களுடைய ஆரோக்கியத்துல மிகப்பெரிய பாதிப்பு நிச்சயமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதனை தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல இந்த சனி பெயர்ச்சியுடைய தாக்கத்தால் அதீத பாதிப்பு ஏற்படாமல் நிச்சயமா நீங்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியமா இல்லாமல் அதீத கவனத்துடன் இருப்பது இதற்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சட்ட விவகாரங்களில் இருந்து தள்ளி இருப்பது சிம்ம ராசினியர்களுக்கு நல்லதுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பை நிச்சயமா வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அமைதி காக்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா ஏற்படலாம். பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானத்தை விட செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். இதனால சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரி விவகாரங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது அவசியம். தேவையற்ற வெளியூர் பயணங்களை குறைத்து கொண்டு குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவது சிம்ம ராசினியர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அது போலவே கடன்களை கட்டுப்படுத்த வரவுக்குள் செலவு செய்யும் பழக்கத்தை சிம்ம ராசினியர்கள் வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்கலாம். வேலையில் திடீர் மாற்றங்கள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். வேலையை மாற்றும் விடும் முடிவை ஏதாவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முடிவுகளை தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இதிலும் லாபம் அடைவதை விட இருப்பதை இழக்காமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த 2.5 ஆண்டுகள் இந்த மாதிரி இருப்பதை இழக்காமல் இருப்பதே உங்களுக்கு சிறந்த வெற்றியாக நாம சொல்லலாம். பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். கல்வியில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எந்த மாதிரி ஒரு விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பில் மந்த நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு அவசியம். கலைஞர்களுக்கு அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு போராட்டத்திற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா தொடர் முயற்சி இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா வெற்றி பாதையில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஞான அனுபவத்தை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் காட்டினால் மன அழுத்தம் நிச்சயமா உங்களுக்கு குறையலாம். நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் சிம்ம ராசினியர்களுக்கு நிச்சயமா இருக்கலாம். சிம்ம ராசினர் இந்த மாதிரி காலகட்டங்களில் எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினர் தினசரி அதிகாலையில எழுவதும் சூரிய தரிசனம் கருட தரிசனம் செய்வது மிக மிக அவசியம். அது போலவே ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி கருடாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அஷ்டம சனியினுடைய பாதிப்பை நிச்சயமா குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை இயக்கும் போது அதீத வேகத்தை தவிர்ப்பது, முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது முக்கியம். ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா போர்வை அல்லது கருப்பு ஆடைகளை நீங்க தானமாக செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது சனியினுடைய தாக்கம் குறையலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரங்களில் சிவன் கோவில்களுக்கு சென்று நித்திய பிரதோஷ காலத்தில் வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். இந்த சனியினுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதங்களில் பல்வேறு வழிகளில் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு சனியினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன
அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.